வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனமூர்த்தி பவனீசன். இன்று 6ஆம் திகதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய நாள் இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவுகள் ஆரம்பமாகி மாலை 4 மணியோடு நிறைவுக்கு வந்திருக்கிறது. தற்போது உள்ளுக்கு நிறைய பேருக்கு தேர்தல் முடிவுகள் தெரிந்தாலும் கூட உத்தியோகபூர்வமான தகவல்கள் வருகிற நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். இப்போது உத்தியோகபூர்வமாக முதலாவது தேர்தல் முடிவு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதை இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு முதல் இலங்கையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களின் எண்ணிக்கையை சொல்கிறேன். 1,71,56,338 பேர் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக இலங்கையில் 8,287 உறுப்பினர்கள் தான் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். அந்த 8,289 பேருக்காக மொத்தமாக கட்சிகள், சுயேட்சை கட்சிகள் எல்லாம் சேர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கை 75,589 என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். இன்று மாலை 4 மணி வரை பதிவாகிய வாக்குகளின் சதவீதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் 70% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. திருகோணமலை மாவட்டத்தில் 67%, புலனறுவை மாவட்டத்தில் 64%, அனுராதபுரம் மாவட்டத்தில் 64%, காலியில் 63%, திகாமடுவில் அதாவது அம்பாறையில் 63% வாக்குகள், மாத்தளை மாவட்டத்தில் 62%, மட்டக்களப்பில் 61%, மொனராகலையில் 61%, களுத்துறையில் 61%, வவுனியாவில் 60%, பதுளையில் 60% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. முல்லைத்தீவிலையும் 60%, நுவரேலியா, அதே போல ரத்தினபுரி, கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களிலுமே 60% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. கேகாலையில் 58%, கண்டியில் 58%, யாழ்ப்பாணத்தில் 57% வாக்குகள் தான் பதிவாகி இருக்கிறது. மாத்தறையில் 58%, புத்தளத்தில் 55%, கொழும்புல 52% வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. மன்னாரில் தான் அதிகூடிய வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கிறது. குறைந்த வாக்குப்பதிவு கொழும்பு மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். முதலாவது தேர்தல் முடிவு ஒன்று வெளியாக இருக்கிறதா சொல்லியிருந்தேன். அந்த முடிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேர் முதலாவது தேர்தல் முடிவுக்காக காத்திருப்பீர்கள். அதற்கு காரணம் என்ன என்றால், எந்த கட்சி முன்னிலையில் இருக்கின்றதை அறிந்து கொள்வதற்காக. எனவே உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றதை போல அந்த தேர்தல் முடிவை பகிர்ந்து கொள்கிறேன். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தினுடைய தங்காலை நகர சபைக்கான முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2,260. மொத்தமாக 9 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1,397. மொத்தமாக 5 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 795. மொத்தமாக 3 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 265. ஒரு உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். சர்வஜன அதிகாரம் என்ற கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 177. ஒரு உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். குறிப்பாக இந்த இடத்துல ஒரு விடயம் சொல்லணும். முன்னிலையில் நிற்கிற கட்சி என்று பார்க்கும்போது தேசிய மக்கள் சக்தி தான் முன்னுக்கு நிற்குது. ஆனால் உறுப்பினர் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் அடிப்படையில் கிடைத்த உறுப்பினர் எண்ணிக்கை 9 உறுப்பினர்கள். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, சர்வஜன அதிகாரம் என்ற இந்த 4 கட்சிகளும் பெற்றுக்கொண்ட அந்த வாக்குகளின் அடிப்படையில் இந்த 4ஐயும் சேர்த்து வார உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது 10. எனவே பார்ப்போம் என்னென்ன நடக்க போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம் சொல்லணும். இப்போது பல இடங்களினுடைய தேர்தல் முடிவுகள் உள்ளுக்கு தெரிஞ்சிருக்குது. நான் உத்தியோகபூர்வமாக பகிர்ந்து கொள்ளணுன்றதுக்காக அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளல. ஆனாலும் கூட யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு யூடியூபர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் ஒரு ஊடகவியலாளர். உங்களுக்கு யூடியூப்ன்றது ஊடகம் தான் இருந்தாலும் யூடியூபராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பல ஊடகங்களில் வேலை செய்திருக்கிறார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உஷாந்தன் தற்போது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தின் ஊடாக மக்களுக்கு அதை தெரியப்படுத்தி இருக்கிறார். நானும் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உஷாந்தன் எதிர்காலத்தில் அந்த பகுதி மக்களுக்கு நிறைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் என்றதை ஒரு கோரிக்கையாக முன்வைத்து அவருடைய இந்த வெற்றிக்கு
மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். எதிர்காலத்தில் தேர்தல் முடிவுகள் வருகிற நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். அடுத்த கட்டமாக எங்களுடைய தமிழ் பகுதிகளில் ஏதாவது ஒரு தேர்தல் முடிவு வந்தால் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. எனக்குமே உங்களுக்கும் எதிர்பார்ப்பாக இருக்கும். காத்திருங்கோ. ஆனால் உள்ளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகள் அதிகமாக வாக்குகளை பெற்றிருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் உத்தியோகபூர்வ தகவல் வருகிற நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.